என்னப்பா மச்சி சொல்லு. அப்படியெல்லாம் இல்லை இடியட். பேக்ரவுண்ட்ல எதுவும் சவுண்டு கேக்குதா? வாய்ஸ் ஏதாவது கேக்குதா? ஐ மீன் பாட்டு சத்தம் கேக்குதா? கேட்டுச்சுன்னா அதை மட்டும் சொல்லுங்க. வர வர நான் போடுற கமெண்ட் நீ ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிற. அப்படி சொல்லல. ஓ அந்த கமெண்ட்டை நான் மறந்தே போயிட்டேன் கலைக்கு. ஆனா அதை தேடி கண்டுபிடிச்சி அதுல ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்றல நீனு. நான் சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன். நான் எங்க போயிட்டு ஃப்ரெண்டு பிடிக்கிறது? எனக்கே நான் இம்பிட்டு நேரம் என்ன சொல்லிட்டு இருக்கேன், எனக்கே ஃப்ரெண்டு இல்ல, இருக்கிற ஃப்ரெண்டுமே எனக்கும் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நிஜமாவே இதுதான் உண்மை. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்து யாருமே கிடையாது. எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான். அதுலேயும் பாதி வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப என் மேலே கேரிங்காக இருக்கிறவங்களா இருப்பாங்க. பாதி பேர் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பாதி பேர் வெறும் நெகட்டிவாக அள்ளி கொட்டுறவங்களா இருப்பாங்க. அதில் அந்த ஃபஸ்ட்டு 2 கேட்டகரியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த 3rd கேட்டகரியை விட்டுறது நான். புரியுதுங்களா? அவங்களுக்காகவே தான் நான் லைவ் யூடியூப்ல வீடியோ இதெல்லாமே போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன். செகண்ட் ரீசன், சேனல் ஆரம்பிச்சாச்சு, விட முடியாது, மானிட்டேஷன் பண்ணியாச்சு. என்னைக்காவது ஒரு நாள் பணமாக்குற வாய்ப்பு கிடைச்சதுன்னா என் பிள்ளைகளுக்கு உதவும் இல்லையா, அவ்வளோதான். அந்த மைண்ட் செட்டு தான் எனக்கு. ஆனால் மற்றவங்களை பொறுத்தவரையும் இவன் ரொம்ப நாட்களாக யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கா, அந்த போகிற ஒரு வியூஸ் கூட என்னமோ 1 லட்சம் கிடைக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஓகே மச்சி, நீ சொல்லிட்டு நான் பேச்சுலராகவே இருந்துட்டு பேச்சுலராகவே செத்து போயிடுறேன். இப்போ உனக்கு குழு குழுன்னு இருக்குமே, வெளுத்துருவேன். நான் அப்படி அந்த மீனிங்லலாம் சொல்ல வரல, சரியா? உனக்கு நான் தான் ஒரு ஃப்ரெண்டு இருக்கேன், என்னை விட உனக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணுமா? சவுண்டு கேக்குதா காய்ஸ்? வர ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டோரை லாக் பண்ண ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் இப்போ ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. முன்னாடி விட இப்படி பெட்டரா இருக்கு. நீ மறுபடியும் சென்னைக்கே போய் செட்டில் ஆயிடுமச்சி. நோ வே, சான்ஸே கிடையாது. என்ன மொபைல் யூஸ் பண்றீங்க? நானா சும்மா இவங்களே உருட்டி விட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து ஐஃபோன் யூஸ் பண்றேனா, ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்றேனா, ஊர்ல என்னென்ன பெரிய பெரிய பிராண்ட் இருக்கனோ அந்த மொபைல்லாம் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே பாய் மச்சி, இன்னைக்கு இரவு லைவ் இருக்கா இல்லை நாளைக்கு தான் லைவா கொஞ்சம் சொல்லு. இல்லை நாளைக்கு தான் லைவ். நான் ஆக்சுவலி நேற்று ப்ரீ ஒர்க் ஷூட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது எடுக்கவே முடியல. எப்போ ப்ரீ ஒர்க் ஷூட் எடுக்கிறதுன்னு தெரியல. லாங் வீடியோஸும் வந்து ரெகுலராக போட முடியல, அதுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. நான் பார்க்குறேன். ஆனால் நாளைக்கு 3:30க்கு லைவ் கன்ஃபார்ம்டு. அதுக்கு இடையில லைவ் இருக்குன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரீ டைமில் லைவ் வந்து அட்டன் பண்ணுங்கள். நாளைக்கு 3:30 ஆஃப்டர்நூனுக்கு கன்ஃபார்ம் லைவ் இருக்குது. பட் இடையில லைவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நோட்டிஃபிகேஷன் லைவ் வந்தனா வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பி பெயிண்டிங் ஒர்க் அக்கா எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டேன்ப்பா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நியூவாக லைவ் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கீப் சப்போர்ட். நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். லைவ் முடிஞ்ச உடனே என்னுடைய இன்ஸ்டால ஐடியில் போய் ரெக்வஸ்ட் கொடு. ஐடி நேம் என்னன்னு தெரியுமா? கலைக்கு டிவிக்கேன்னு தெரியும். இருந்தாலும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போயிட்டு ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டுட்டு போ. தட்டி விட்டுனா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நான் இமீடியட்டாக உனக்கு ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சரியா? நம்ம சேட் பண்ணுறதா அப்படி நீ சேட் பண்ணலாம். அக்கா நான் உங்கள் லைவில் புதுசு அக்கா, எஸ்பி பெயிண்டிங் இருக்கு. அப்படியா? சூப்பர் சூப்பர். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைவுக்கு வரத்துக்குள்ளே சந்தோஷமாக வந்தேன். போகும்போது கஷ்டத்தோடு போனால் இந்த மாதிரி எல்லாம் என்ன பேசாத மச்சு. எதுக்கு இப்போ நீ போகிற? நானே இன்னும் போகல. லைவ் முடிய காட்டி எதுக்கு போகிறேன்? இப்போ என்ன ஒன்று சொல்லிட்டாங்க? என்ன சொல்கிறேன் நான் இப்போ? கஷ்டத்தோட போறாராம் சாரு. ரொம்ப பெரிய கஷ்டம்தான். சும்மா பண்ணுக்கு தான் பேசினேன். நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், வேதாளம் முருங்கை மரம் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.